ஏன்டா டேய் இதுக்கு நீங்கள் கப்பே வின் பண்ணாமல் இருந்திருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் ஆயிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணதை எடுத்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வின்னிங் பரேடு, அதாவது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் கப்போட பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்டேடியம் வரைக்கும் போகிறதா இருந்துச்சு. ஸோ இதை கேள்விப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட 1,00,000 2 லட்சம் பேருக்கு மேலே ஒரே இடத்துல கூட்டினதுனால 11 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே சொல்கிற ஒரே விஷயம், பிளேயர்ஸ் கேன் டூ எனிதிங். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் மேலே வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அவங்களால இந்த ஒரு விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டேக்ன்றது கவர்மெண்ட் மேலே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அரேஞ்சே பண்ணலன்னு சொல்லணும். ஈவன் இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு எதுவுமே ஆகலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு டெத்து கூட ரிப்போர்ட் ஆகலை. ஏன்னா அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இங்கே அதுமாரி எதுவுமே பண்ணலை. ரெண்டாவது மிஸ்டேக்ன்றது மேனேஜ்மெண்ட் மேலே. ஏன்னா டிராஃபி வின் பண்ணால் அடுத்த நாளே நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணால் இந்தமாரி தான் இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க எமோஷனாக இருந்திருப்பாங்கன்றது அன்றைக்கி நைட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் 1-2 நாள் கேப் விட்டு பண்ணியிருக்கலாம். ஈவன் சண்டே பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வருது, கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். கிரிக்கெட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுமே.